கரிய உருவம் அவர்கள் குழந்தையை கையில் வைத்திருப்பதை பார்த்து பூசாரி மிரண்டே போகின்றார். பயத்தில் கருவறையின் கதவை திறக்க முயற்சி செய்கின்றார். ஆனால் அவரால் முடியவில்லை. அப்பொழுது ஒரு அசரீரி குரல் அந்த கதவின் உள்ளே இருந்து கேட்கின்றது. குழந்தை என்னிடம் பத்திரமாக உள்ளான். பூட்டிய நடையை திறக்க வேண்டாம். விடிந்ததும் குழந்தையை அழைத்து செல் என்று கருப்பனின் அந்த கம்பீர குரல் கேட்டதும் பூசாரிக்கு மனம் படபடத்து புத்திர பாசத்தால் மதியிழந்து கருப்பனையை சந்தேகப்பட்டு தன் காலால் கோவில் கதவை எட்டி உதைக்கின்றார். தன்னையே சந்தேகப்பட்டு கோவில் கதவை எட்டி உதைத்த பூசாரியின் மேல் கருப்பனுக்கு ஆக்ரோஷமாக கோபம் வருகின்றது. அந்த ஆத்திரத்தில் நான் வரமாய் கொடுத்த அந்த குழந்தையை நானே அழிக்கிறேன் என்று கருப்பன் அந்த குழந்தையை 4 துண்டுகளாக்கி ஜன்னல் வழியே தூக்கி வீசுகின்றார். அதை கண்ட பூசாரியின் மனைவி அந்த இடத்திலேயே மயங்கி விழுந்து விட்டாள். தன் குழந்தை ரத்தமும் சதையுமாக இருப்பதை கண்டு துடிதுடித்து போன பூசாரியும் அந்த இடத்திலேயே மயங்கி விழுகின்றார். அவ்வளவுதான். விடிந்ததும் கண் விழித்து பார்த்ததும் மலையாள தேசத்து மன்னனும் அந்த ஊர் மக்களும் அந்த கோவிலுக்கு ஒன்று திரண்டு வந்து விட்டார்கள்.